புட்டின் அண்ட் 40 லாஸ் ஆஃப் பவர் பார்ட் 3. புட்டின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மாஸ்கோ பக்கம் வர்றார். இதுக்கு முக்கியமான காரணம் தன்னோட பொலிட்டிக்கல் கெரியரில் அடுத்தடுத்து ரைஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால மாஸ்கோ தான் கரெக்டான பிளேஸ் அப்படின்னு நினச்சி மாஸ்கோக்கு வர்றார். ஸோ த ரைட் மேன் அட் த ரைட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி புட்டின் மாஸ்கோக்குள்ளே வந்த டைமும் மாஸ்கோவில் நடந்த சில விஷயங்களும் கரெக்டாக இருந்துச்சு. ஒரு ஃபார்மர் ஃப்ரெண்ட் வந்து மாஸ்கோட மேயராக இருக்காரு, ஆனால் அவர் மேலே நிறைய கரப்ஷன் சார்ஜஸ் இருக்குது. ஸோ புட்டின் அங்கே உள்ளே வந்து அவரை ஒரு ஃபேக் ஹார்ட் அட்டாக் ட்ராமா கிரியேட் பண்ணி அந்த அவரை வெளியே கூட்டிகிட்டு போய் சேஃபாக விட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் ரஷ்யாவோட மாஸ்கோட முக்கியமான பில்லியனர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன்ஸுக்குலாம் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிச்சு. ஸோ புட்டினுக்கு யாரெல்லாம் லாயலாக இருக்காங்களோ புட்டின் அவங்களுக்கு ரொம்பவே லாயலாக இருப்பார். ஸோ இது அவரோட ரெப்புடேஷனை ரொம்பவே அதிகப்படுத்துச்சு. ஸோ நான் ஏன் ரைட் மேன் அட் த ரைட் பிளேஸ் அப்படின்னு சொன்னேன்னா, இது நடந்துட்டு இருக்க அதே டைமில் அப்போதைய ரஷ்யாவோட பிரசிடென்டான போரிஸ் எல்டின் ஒரு வயசான ஆள் ஆகிட்டாரு. அண்ட் தன்னோட அடுத்த அவர் யாருக்கு கொடுக்கலாம், யார் நமக்கு லாயலாக இருப்பா, ஏன்னா அவர் மேலே நிறைய கரப்ஷன் சார்ஜஸ் இருந்துச்சு. அதுல எல்லாம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு லாயலான பர்சன் வேணும் தேடிட்டு இருக்கும்போது தான் புட்டின் அவர் கணக்கு வர்றாரு.